அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான தமிழ் உறவுகள் நல்லா இருக்கீங்களா? நேற்று ஒரு சவாரிங்க, சூப்பர் சவாரி. ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். நல்ல கிராமம்தான். போன ஒரு ஃப்ரிட்ஜ் ஏற்றிக்கிட்டு போனேன். நல்ல ஒரு வயசானவங்க, அவங்க மருமம் வந்திருந்தாங்க 2 பேர். நல்ல பாட்டி. என்ன போகும்போதே ஒரு 50 ரூபா காசு கொடுத்து டீ காப்பி குடிச்சிக்கப்பா அப்படின்னாங்க. அதை வாங்கி கொடுத்தாங்க. நல்ல அன்பாக பேசுனாங்க. கிராமத்தங்க எப்படி பேசுவாங்களோ அன்பாக பாசமாக ஒரு பாட்டி மாதிரி அழகாக பேசுனாங்க. அப்படியே அவங்கள அழைச்சிக்கிட்டு புரோட்டா வாங்கி கேட்டாங்க. அதையும் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்துக்கிட்டு அவங்கள அழைச்சிக்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் கிரிஞ்செல்லாம் இறக்கி கொடுத்துட்டு போவோன்னு பார்த்தாக்கா காப்பி குடிச்சிட்டு தான் போவோன்னு ஒரே பிடிவாதம். எப்படியாச்சும் நீ குடிச்சிட்டு தான் தம்பி போகணும் அப்படின்னு பிடிவாதம். அப்புறம் கடைசியில் ஒரு வழியாக காப்பியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு அருமையான காப்பியாக கொடுத்துருந்தாங்க. ஒரு வழியாக அதை குடித்தேன். குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ 50 ரூபா எக்ஸ்ட்ராவே பணம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களும் இருக்காங்க பாருங்களேன் கிராமத்தில் உள்ளவங்க. ஏன்னா 50 ரூபா காசு டீ காப்பி குடிக்கிறதுக்கு காசு கொடுத்தாங்க. வீட்டுக்கு போய் அவங்களே காப்பி போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறமா எக்ஸ்ட்ரா இன்னொரு 50 ரூபாயும் கொடுத்து நீ போ தம்பி அப்படின்னு சொல்லி பாசமாக பேசி அனுப்புனாங்கன்னு வச்சிங்களேன். கடைசியில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்குது கிராமத்தில். அவங்க ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க. ஒரு நல்ல பாசமான ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. வயசானவங்க தான், நல்ல ஒரு பெண்மணியாக இருக்காங்க. ஏன்னா எத்தனையோ அந்த மாதிரி ஒரு சவாரியெல்லாம் இருக்குது. ஏன்னா நமக்கு கிடைக்கிற இன்னொரு சவாரி இருக்குது பாருங்கள். ஊர் ஃபுல்லாக சுற்றி திருப்பி கொண்டு போய் விட்டாலும் அந்த 300 ரூபா குறைச்சிக்க கூடாதா? ஏன்னா ஊர் ஃபுல்லாக சுற்றுன்னு சுற்றுறது. இங்கே நிப்பாட்டு, அங்கே நிப்பாட்டு, அங்கே நிப்பாட்டு, இங்கே நிப்பாட்டுன்ட்டு. காலையில் ஒரு சவாரி ஏற்றுனேன். எல்லா இடத்துக்கும் போயிட்டு 150 ரூபா காசு கொடுக்குது. ஏம்மா ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுங்கம்மா, டீசல் விலைலாம் ஏறிடுச்சு, ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படிங்கிறேன். கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா இவ்வளோ தான் நான் தருவேன், இன்னொரு டிரைவருக்கு அப்படி தான் தருவேன் அப்படிங்குது. இந்த மாதிரிலாம் மக்கள் பண்ணாக்கா டிரைவருங்களும் பொழப்பு நடத்தணும்ல. டைரெக்டாக அவனுக்கு என்ன எல்லாமேவா கிடச்சிருது? ஏன்னா ஒரு வண்டினா அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணணும். திடீர்னு ஃபால்ட் ஆகிட்டுனா 5000 10,000 வந்துடும். டீசல் போடணும். இதில் ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு டீசல் போட்டால் தான் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்க முடியும்னு வச்சுக்கிங்களேன். இல்லைன்னா அவன் சம்பாதிக்க முடியாது. காலையில் ஒரு வயசானவர் அதே மாதிரி தான் ஏற்றினேன். எல்லா இடமும் சுற்றிக்கிட்டே இருந்தாப்புல. கால் முடியாதவர். சரி அவரை விட்டுட்டு இன்னொரு சவாரியும் போக முடியாது. ஒரு 300 ரூபா சவாரி தான். மற்றவங்களாக இருந்தால் ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கலான்னு வச்சிங்களேன். அது கேட்க முடியல. ஒரு 400 ரூபா சவாரியும் போயிடுச்சு இதனால. சரி போயிட்டு போகுது, ஒரு வயசானவருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். நம்மள்ட்ட இருக்கிற முக்கால்வாசி சவாரி எப்படின்னா, கால் முடியாதவங்க ஒருத்தவங்க, ஒரு டீச்சர், அவங்களுக்கு இப்போ இடையில சுகர் கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு கால் முடியாது. அவங்கள காலையில் அழைச்சி கொண்டு போய் விடுறது, அவங்கள தூக்கி ஆட்டோவில் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி சேவையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு இடையில பைக்லேருந்து கீழே ஒரு பாட்டி விழுந்துட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறது கொள்வது, அவங்க கண்டினியூஸாக இப்போ போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மாதம் கழித்து வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நேற்று ஒருத்தவங்க அதே மாதிரி தான் வயிற்று ஆப்ரேஷன் பண்ணவங்க. அவங்களுக்கு அதே மாதிரி தான் பொறுமையாக போகணுப்பா அப்படின்னாங்க. எவ்வளவு பொறுமையாக மென்மையாக ஓட்டி கொண்டு போக முடியுமோ, எந்த அளவுக்கு நம்ம கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பிஸ்னஸும் க்ரோத் ஆகும். மறுபடியும் நம்மளை கூப்பிடுவாங்க. அந்த இதில் நம்ம என்றைக்கும் தெளிவாக இருக்கணும். மறுபடியும் ஏன் கூப்பிடுறாங்க? நம்மளுடைய ஒர்க்கு கரெக்டாக இருக்கணும். அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சோன்னாக்கா மறுபடியும் கூப்பிடுவாங்க. இன்றைக்கி காலையில் நான் நெட்டு கார்டு போடாமல் விட்டுட்டேன். அவங்க உடனே என்ன செஞ்சாங்க, என் ஓனருக்கு ஃபோன் அடித்து, அந்த தம்பிக்கு ஃபோன் அடிங்க, இந்த மாதிரி நெட்டு கார்டு போடலை அப்படின்னு ஓனருக்கு ஃபோன் அடித்து சொல்லி, அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் வந்துச்சு பாருங்களேன். ஏன்னாக்கா அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம சேவை செஞ்சுருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு திருப்பி அந்த ஃபோன் வந்திருக்கு பாருங்கள். எங்கே போய் ஓனருக்கு போய் சுற்றி என் ஒய்ஃப் நம்பருக்கு அடித்து அதுக்கப்புறம் நான் பேசியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கஸ்டமரை நம்ம நல்லபடியாக கவனிச்சாக்கா எந்த தொழிலையும் ஜெயிக்கலாங்க. எல்லா நாட்டம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். மக்கள்கிட்ட நம்ம கனிவோடையும் பணிவோடையும் நடக்கணும்.